ஹாய் ஹலோ வணக்கம். 2025 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் டிராமாவா வெளியான ராச்சரிகம் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் லங்கலபள்ளி. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சங்கர். இந்த படத்துல ஹீரோயினி அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அப்சரா. இந்த படத்தோட வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா வருண் சந்தேஷ். இவங்க தான் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இன்னும் எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் ஒரு பொறுப்பு அவருக்கு வரக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அவங்க மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க, குழந்தை பிறக்க வேண்டிய டைம். இப்ப அங்க ஒரு குழந்தை பிறக்குது, எனக்கு ஒரு வாரிசு பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டாடுறாரு. ஆனா அந்த வாரிசு ஆண் வாரிசா இல்லாம பெண் வாரிசா பிறந்துருது. இப்ப பிறந்த உடனே அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாரு. என்னடா அது பொட்டப்பள்ள பிறந்துருச்சு, ஏற்கனவே பொட்டப்பள்ளைங்க பிறந்த நான் கொன்னுட்டேன், இந்த பிள்ளை பிறந்துருச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுருங்கன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவருக்கு ஒரு பதவி உயர்வு வருது. அதை பார்த்த உடனே அரசியல் அடுத்த லெவலுக்கு போறாரு. குழந்தை பிறந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லவும், சரி இந்த குழந்தை பொழைச்சு போகுது போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்போ விட்டோடனே அது குழந்தை பெருசாகி வளர்ந்துருது. வளர்ந்தோடனே இப்போ என்னன்னா ஒரு பெருசாயிடுறாங்க. பெருசானோடனே இது 1970 காலகட்டங்கள்லாம் அந்த ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. அப்புறம் அதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் பெரிய ஒரு கம்யூனிட்டி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை வருது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க முன்னாடி செருப்பு போட்டு போகக்கூடாது, தோல் துண்டு போட்டு போகக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் உடனடியாக கேட்கணும். எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவங்க வீட்டு மாட்டி கொட்டைகள் தான் இருக்கணும். தெலுங்கு படங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதே போல தான் அதே டெம்ப்ளேட் தான் இந்த படத்துல இருக்கு. அது போல வில்லன் இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு பெருசான உடனே அவங்க ஒரு பையனை லவ் பண்றாங்க. அவங்க கீழ் ஜாதி பையனை லவ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவசரமா அந்த பிள்ளைய வேற ஒரு ரவுடியான பக்கத்து ஏரியா ஒரு அரசியல்வாதி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவங்க பெரிய ஒரு லோபர், ரொம்ப மோசமான அரசியல்வாதி. அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை கட்டிட்டு போய் அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணுவான். அவன் கட்டிட்டு போற பொண்ணு வச்சுக்கின்னு அவன் ஏகப்பட்ட இல்லீகல் வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வில்லன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு அவங்களோட சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அந்த பழைய காதலை மறந்துட்டு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோ அவர் பேர் இந்த படத்துல சிவா. அவர் என்ன பண்றாருன்னா, காலேஜில் படிக்கிறாரு. படிக்கும்போது அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அப்ப அதுக்கப்புறம் இந்த ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஜாதி பிரச்சனை பெருசா போகமாவா வெடிக்குது. வெடிச்ச உடனே இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொடூரமான புருஷனை கொல்றதுக்கு இவங்களே ஆள் வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த புருஷனை கொன்னாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் சிஎம் போட்டி போடுற அக்காளும் தம்பியும் என்னானாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவா அந்த கேரக்டர் கடைசி என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிறது 1% கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா லாஜிக்ங்கிற வார்த்தையே இந்த படத்துல கிடையாது. அந்த அளவுக்கு செம்ம ஒரு கமர்ஷியல், செம்மையான ஒரு டிராமா. அந்த மாதிரிதான் அந்த படத்தை நம்ம நினைக்கணும். ஏன்னா தெலுங்கு படங்கள் அப்படின்னாவே அவங்க எந்த ஒரு கமர்ஷியல், நோ காம்ப்ரமைஷன், நோ கதை, அடிதடி வெட்டு குத்து தான். கதை எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா வெட்டு குத்து, ரத்தம் தெரிக்கிறக்கூடிய காட்சிகள், தலையை தனியா வெட்டுறது, இதெல்லாம் நிறைய சீன்ல இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்க படம் ஃபுல்லா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. கம்யூனிட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையா கிளப்பிடுறாங்க இந்த படத்துல, நிறைய இருக்குது அந்த சீன்லாம். அது போல இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. விஜய் சங்கர் தான் இந்த படத்தினோட லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. அவரு இருந்தாலும் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபைட் பண்றாரு. அது அவரு பாத்தீங்கன்னா 2 பாட்டுனாலும் அது ஒன்றும் ஒட்டாத பாட்டு தான். அது போல இன்னொன்று விஷயம் பாத்தீங்கன்னா, அவருடைய கேரக்டர் ஒரு மாணவன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல தட்டி கேட்கிற ஒரு வில்லனை தட்டி கேட்கிற ஒரு ஹீரோ, அவ்வளவுதான் அவருடைய கேரக்டர். அதோட முடிஞ்சிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வில்லன் கிரியேட் பண்றதுதான் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா வில்லன் கேரக்டர் தான் இந்த படத்துல, எல்லா படத்துலயும் வருண் சந்தேஷ் இந்த படத்துல வில்லன் நடிச்சிருக்காரு. அவர் வில்லன் கேரக்டருக்கு அந்த அளவுக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர். 6 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு. அவர் அடிச்சா நம்புற மாதிரி இருக்கு. அவர் பண்ற ரவுடித்தனம் எல்லாம் ஒரு கண்ணு இல்லாம மூக்குத்தி குத்திக்கிட்டு வேற லெவல் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. உண்மையிலேயே அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் மட்டும் படத்துல இல்லைன்னா அந்த படம் டோட்டலா
லேக் சுத்தமாக லேக் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு படத்தை தூக்கி நிறுத்துறதே அவரு தான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அது போல் இந்த படத்தில் நடிச்சிக்கிற அந்த ஹீரோயினி அந்த பொண்ணு உண்மையிலே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோக்கா ஒன்றும் ஸ்கோப் இல்லைன்னா கூட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்க தான் லீட் ரோலே அவங்க தான். அவங்கள வச்சுட்டு தான் கதை நடக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. பார்கவி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிக்கிற அந்த காமெடி போலீஸ் ஆகட்டும், அது அந்த அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் பண்ணுற ஒரு காமெடி இருக்குது, வேறு லெவல் காமெடியாக அது ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அந்த காமெடி சூப்பராக இருந்துச்சு. அந்த காமெடி அதுபோல் பாடல்கள் அப்படி ஒன்றும் எனக்கு ஒட்டலை. இருந்தாலும் சுமாரான டப்பிங் பாட்டு நம்மளுக்கு தெரியாதா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து இந்த படத்துக்கு வந்து உண்மையிலே நல்ல ஒரு கிளைமேக்ஸ் தான். அது வந்து யாரும் நம்பும்படியாக இல்லைன்னா கூட அதான் கிளைமேக்ஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நான் சிஎம் நீ சிஎம்னு போட்டி போட்டுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து இருக்குதுன்னு நீங்கள் போய் பாருங்கள். அப்பா அம்மா எனக்கு போட்டி வரும், அப்புறம் அக்காளும் தம்பிக்கு போட்டி வரும். அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சீன் இந்த படத்தில் இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் வந்து ஒரு டோட்டலி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். பார்க்க எனக்கு ரொம்ப லாஜிக்கெல்லாம் வேணாம், கதை எதுவும் வேணாம். எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படம் நல்லா பஞ்சு வசங்களோடு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த படம் மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான். இது அடல்ட் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு எதுவும் செக்ஷுவலாக இல்லை. ஆனால் ரத்தம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால குழந்தைகள் யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த விமர்சனம் பிடிச்சதா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.